ஹலோ மக்களே! வணக்கம். இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு புது ஜாப் வேக்கன்சிய பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா Zoho. Zoho கம்பெனிலருந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. அந்த ஜாப் ரோல் பேர் என்னதுன்னா, ஜூனியர் பிரைவசி அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் இப்போ வந்து அ இது நோட்டிஃபிகேஷன் மாரி விட்ருக்காங்க. ஓகே. அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0.6 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் வரை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பிட்வீனில் 6 மந்த்ஸ் டு 2 இயர்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒர்க் லொக்கேஷன் எங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. இயர் ஆஃப் கிராஜுவேஷன் வந்து 2024 வரை கரண்ட்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடாது. 2024 அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்போ முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து படித்து பாருங்கள். நிறையா தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ப்ரைவசி அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு எடுக்கிறாங்க. ஃபுல்லாத்தையும் நல்லா படித்து பாருங்கள். எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களுக்கு அது தெரியல, அதை பற்றி தெரியல அப்படின்னா கூகுளில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியும் என்ன சொல்லியிருக்காங்க, எந்தெந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் தெரியும். ரெக்குயர்மெண்ட் என்னென்ன வேணும்னா, பேசிக் நாலேஜ் ஆஃப் ப்ரைவசி லாவை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா. ஜிடிபிஆர், சிசிபிஏ, டிபிடிபி அப்படிங்கிற ப்ரைவசி ரெகுலேஷன் பற்றி வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஃபெமிலியாரிட்டி வித் ஸ்டாண்டர்ட்ஸ் ISO 27001 அண்ட் ISO 27701 அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்டாக அவங்களுக்கே தெரியும், ஐடி கம்பெனினா ஃபஸ்ட்டு அவங்க எதிர்பார்க்குறது வந்து கம்யூனிகேஷனை தான் ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பாங்க. அதனால் உங்களோட கம்யூனிகேஷனை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கோங்க. அப்புறம் டீட்டெயில் ஓரியன்டட் வித் த எபிலிட்டி டு மேனேஜ் மல்டிபிள் டாஸ்க் அண்ட் ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து மல்டிபிள் டாஸ்க்கு பற்றி அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எபிலிட்டி டு கொலாபரேட் எஃபெக்டிவ்லி வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, எல்லா டீமையும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லைக் ஜோவோவில் நிறையா டீம்ஸ் இருக்கும். எப்படி சொல்ல, ரியாக்ட்டுக்குன்னு தனி டீம் இருக்கும், ஜாவாக்குன்னு தனி டீம் இருக்கும், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்குன்னு தனி டீம் இருக்கும். ஸோ எல்லா டீமையுமே நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ரைவசி இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணுங்கள். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இதில் வந்து உங்கள் நேமு, இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர், இதில் உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரினாலும் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இதில். ஏன்னா இதிலே பாருங்கள், பிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, பிஎஸ்சி சிஎஸ், பிகாம் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. பிஇ வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. பிஇ, எம்காம், எம்டெக்கு, பிஹெச்டி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆல் டிகிரி ஓகேவா. இந்த இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரி தான், அதே தான். அப்புறம் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் வந்து 2024 கொடுக்கணும், பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் காலேஜ் நேமு, இப்போது நீங்கள் கரண்ட்டாக எவ்வளோ சிடிசி வாங்குறீங்களோ அதோட சிடிசி, அப்புறம் எக்ஸ்பெக்டட் சிடிசி எவ்வளோ நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் நோட்டீஸ் பீரியட் வந்து மோஸ்ட்லி 30 டேஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி, இல்லை இம்மிடியட். அப்புறம் உங்கள் ஸ்கில் செட், சி தெரியுமா, C++ தெரியுமா, பைத்தான் தெரியுமா, எதுனாலும் கொடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் ஜென்ரலாக தான். கடைசி உங்கள் ரெஸ்யூமு, உங்கள் கேப்சா இதை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணிட்டு ஃபர்தராக அவங்க வந்து உங்களை மூவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்தராக மெயிலில் வந்து ரிப்ளை வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக வீடியோவை வந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, தேங்க்யூ.